வணக்கம் மக்களே. நேற்று சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் விறுவிறுப்பாக நடந்துச்சு சொல்லலாம். கேகேஆர் வின். சென்னை என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில, என்ன தான் கிழிக்கிறாங்கன்னு தெரில. நெட் ப்ராக்டிஸுங்கிறாங்களே, அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சரியில்லை. டிவைன் கான்வே யாருமே டச்சில் இல்லை. நான் தான் கேட்குறேன், ஆக்சுவலாக இந்த கோச்சிங் சொல்கிறீங்களா, எல்லாருமே பேட்ஸ்மேனை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பேட்டிங் கோச், பவுலிங் கோச் அவங்க என்ன தான் பிடுங்குறாங்கன்னு தான் நானும் கேட்குறேன். பேட்டு பாலு இப்படி தான், இந்த ஹிட்டே கிடையாது, இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க? யாருமே நம்மள்ட்ட ஹிட்டர் இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், டீமை 11 கண்டிப்பாக மாற்றியே ஆகுங்க. அவங்க காசை வேஸ்ட் பண்ணி கிரிக்கெட்டு கிரவுண்டில் வேடிக்கை நின்று பார்த்து என்ஜாய் பண்ணுற போகிறதுக்கு தான் வராங்க. யாரும் காசு வேஸ்ட் பண்ணி போகிறதுக்கு வரலை. தயவுசெய்து கோச் ஃப்ளெமிங் சார் அண்டு பேட்டிங் கோச் தயவுசெய்து பிளேயிங்கில் வேணால் மாற்றுங்க. பவுலிங்கில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், ஆனால் பேட்டிங்கில் தான் சொதப்புறாங்க. பேட்டிங் டெஸ்ட் மேட்சா, இது T20ன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிறதுக்கு இங்கே வராங்க. அதுக்கு சத்தியமாக இங்கே வர தேவையே இல்லை. எவ்வளோ பிளேயரை எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பிளேயர்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? மைத்தை பிடுங்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. சும்மா வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறதுக்கு, ஹெல்மெட்டு கொண்டு போகிறதுக்கு, பேடு கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன். நாங்கள் இங்கே கிராமத்தில் நாங்கள் ஒரு 11 பேர் இருக்கோம். பேசாமல் சென்னை டீமை எடுத்துகிட்டு எங்கள் டீமை உள்ளே கொண்டு வரங்க. நானும் கார்க் பால் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். 20 ஓவருக்கு வெறும் 101 ரன். என்ன மொய் எழுதுறாங்களா? அவன் 50 ஓவர் 6 ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போகிறான்.